Hi viewers, welcome to Aathu Samayal. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்ஷய திதி டே தான் இன்னைக்கு. இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். பிஃபோரா போஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு முடியல. அதனால இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் குள்ள நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா ஈவினிங் வந்து பூஜை பண்றதுக்கு மறக்காதீங்க. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடுங்க. இன்றைக்கி தேவையான அளவு பூ பழம் எல்லாமே வாங்கி வச்சு பூஜை பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நார்மலாக அக்ஷய திதினாலே ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாவே நல்லது தான். அதாவது அரிசி, பருப்பு, சர்க்கரை இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன பொருள் உங்களால் முடியறதோ அதை வாங்கினாலே போதுமானது. இன்றைக்கி வந்து குபேர கோலம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோலம் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் இந்த குபேர மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இது வந்து நீங்கள் போட்டு வச்சு அதில் வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம். குபேர சோஸ்திரம் இதில் நான் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அப்புறம் குபேர அர்ச்சனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புக்கு விற்கிறது, அது வந்து 108 இருக்கும். அதை வந்து நீங்கள் காயின், நான் இங்கே எம்டி ஒரு இதில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி வச்சு அதில் வந்து 108 காயின், ஏதாவது 1 ரூபியோ 2 ரூபீஸோ எந்த காயின் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் வச்சு 108 காயின் நீங்கள் போட்டு, அந்த இல்லாட்டி உங்கள்கிட்ட அந்த அர்ச்சனை இல்லை, 108 அர்ச்சனை எதுன்னு தெரில அப்படின்னா குபேர போற்றின்னு சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு தங்க ஆபரணம் கூட வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். உங்களுக்கு பூ பழம் எது கிடைக்கிறதோ அதை நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணலாம். இந்த அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பாயாசம் இல்லை அவல் பாயாசம் ஏதாவது ஒன்று நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம். நான் சும்மா செஞ்சு வச்சதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபெஸ்டிவல் மெனூஸ் தான் அது. அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இது. பகவான் பரசுராம் அவதரித்த நாள், கங்கை நதி பூமியை தொட்ட நாள், ஆதிசங்கரர் கனகதார சோஸ்திரம் வந்து இயற்றிய நாள், குபேரன் வந்து இழந்த செல்வங்களை மீட்ட நாள் இன்னைக்கு தான். அப்புறம் திரேதா யுகம் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஆரம்பித்த நாள் இன்னைக்கு தான். அதுக்கப்புறம் வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் இது தான். குசேலர் வந்து கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள் இன்னைக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து சூரியனிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்ற நாள் இந்த நாள் தான். அப்புறம் அன்னபூரணி தேவி அவதரித்த நாள் இந்த நாள் தான். ஸோ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நாளுன்னு பாருங்கள். இந்த அன்னைக்கு வந்து ரொம்பவே நிறைய விஷயங்கள் ஆரம்பித்த நாள் இன்றைக்கி வந்து நீங்கள் நல்லா பூஜை பண்ணி நீங்கள் எல்லா பயனும் பெற்று வாழணும்னு நான் வாழ்த்துறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.